பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமென். ஆண்டவர் இயேசுடைய விருப்பம் இதுவாக இருக்கிறது. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று ஒரு வேண்டுகோளாக நம்மிடம் அவர் கேட்கிறார். என்னுடைய அன்பில் நீங்க நிலைத்திருங்க. ஆமென். அன்பில் நிலைத்திராமல் போகலாம் என்பதை இயேசு நன்றாக அறிவார். அன்பில் குறைவுபடலாம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரிகிறதாக இருந்தபடியினால என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஒரு வேண்டுகோள் நம்மிடம் அவர் கேட்கிறதை நாங்கள் எடுத்து வாசிக்கிறோம். ஆமென். அன்பை அவர் கேட்டு வாங்குகிறார். ஆமென். அன்பை அவர் கேட்டு வாங்குகிறார். பிதாவாகிய தேவன் இயேசு மேல அன்பா இருக்கிறார். அதுக்கு ஒரு ரீசன் என்னென்றால் இயேசு பிதாவுடைய சித்தம் செய்தார். ஆமென். எப்பொழுதும் அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்படி கீழ்ப்படிந்து இருக்கும்போது பிதாவுடைய அன்பில் இயேசு நிலைத்திருக்கிறார். ஆமென். அதே போல இயேசுவும் நம்மளை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். என்னுடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் அன்பு பூரணப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமென். அப்ப தேவன் அன்புக்கு ஏங்குகிறார். ஆமென். நம்முடைய தேவனை நாம் நன்றாக அறிவோம். அவருடைய அன்புக்கு ஆழம் உயரம் இல்லாத ஒரு அன்பு. ஆமென். கடலை கூட அளந்து விடலாம், அவருடைய அன்பை அளக்க முடியாது. ஆமென். வானம் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், அவரை அளக்கவே முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட ஆழமான ஒரு தெய்வம். அந்த ஆழம் என்னும் ஒரு ஆழத்தை என்ன சொல்லுகிறது? கூப்பிடுகிறது. நீயும் என் மேல் அன்பா இரு. ஆமென். நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை பின்பற்றி வா என்று அந்த ஆழம் ஒரு ஆழத்தை தேடுகிறது. ஆமென். அன்புக்கு அது ஏங்குகிறது. இயேசு உயிரோடு இந்த பூமியில சரீரத்தில் இருக்கும்போது கண்ணீர் விட்டதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். ஆமென். எங்கே கண்ணீர் விட்டார்? லாசருவை பார்த்து ஜனங்கள் அழுகிறதை பார்த்து கண்ணீர் விட்டார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். ஆமென். ஆனா பிதாவாகிய தேவன் கண்ணீர் விட்டதை நாம் வாசிக்க முடியாது. ஆமென். ஆனால் தேவன் ஆவியாய் இருப்பதனால அந்த கண்ணீரை நாம் காணவில்லை பழைய ஏற்பாட்டில். ஆனால் இயேசு சரீரம் எடுத்து வந்ததினால அந்த அன்பை மற்றவர்கள் காணக்கூடியதாக கண்ணீர் விட்டார். அதை சரீரத்திலிருந்து வழிய விட்டார். ஆமென். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆனா அவருக்குள்ள அன்பு இருக்கிறது. ஆமென். அந்த அன்பை இயேசுதான் இந்த உலகத்துக்கு காண்பித்தவராக இருந்தார். ஆமென். தேவனுடைய அன்பை சரீரத்தில் வந்த இயேசு காண்பித்தவராக இருந்தார். ஆமென். அதனால்தான் நம்முடைய விசுவாசம் உறுதியானது. தேவன் மாம்சம் எடுத்து வந்தார், மனுஷ உருவம் எடுத்து வந்தார், செயலை காண்பித்தார். ஆமென். மனிதனை போல கண்ணீர் விட்டு கதறி அழுதார். ஆமென். பலத்த சத்தத்தோடு கூட அவர் அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அப்ப தேவன் அப்படி அன்பு, இரக்கம், உருக்கம் உடையவர். ஆமென் என்பதை சரீரத்தில் இருக்கும்போது அதை காண்பித்தபடினால தேவன் அப்படித்தான் இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீ என்னை நேசி, என்னுடைய அன்பில் நீ நிலைத்திரு. ஆமென். அன்பில் நிலைத்திரு, குறைவுபடலாம். ஆமென். அதனால்தான் நிலைத்திருக்க சொல்லி சொல்லுகிறார். ஆமென். அப்படி நிலைத்து இருக்கிறதுக்கு நாம் தான் தீர்மானம் பண்ண வேண்டும். ஆமென். நம்முடைய குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பிரியாமல் நிலைத்திருக்கிறதுக்கு நம்முடைய தீர்மானம் முக்கியமானது. ஆமென். அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து விடுவதில்லை. ஆமென். நம்முடைய ஒவ்வொரு தீர்மானங்களும் ஒவ்வொரு செயல்களும்
கணவனும் மனைவியும் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அது நம்மை நெருக்கி விடுகிறது. ஆமேன். இல்லாவிடில் நம்மை தூர கொண்டு போய் விட்டுவிடும். நாம் எடுக்கிற ஒரு தீர்மானங்களும் முடிவுகளும் தான் நம்மை நெருக்கமாக வைத்திருக்கிறது. ஆமேன். அதே போலதான் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவு, அந்த அன்பில் அவர்கள் நிலைத்திருக்கிறது காரணம், பிள்ளைகள் எப்பொழுது கீழ்ப்படிந்து இருக்கிறார்களோ அப்பொழுது அந்த அன்பு நிலைத்திருக்கிறது. எப்படி பிள்ளைகளை பெற்றோர் நேசிக்கிறார்களோ, நேசித்தவர்களுக்கு பணிவிடை செய்கிறார்களோ அப்பொழுது அந்த அன்பு நிலைத்திருக்கிறது. ஆமேன். இப்போ ஆண்டவருடைய அன்பிலை நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமேன். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி நாம் குடும்பத்தை எப்படி காத்து வருகிறோம், கவர் பண்ணி வருகிறோம், விரிசல் ஏற்படாதபடிக்கு இவைகளையெல்லாம் நாம் செய்து வருகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் அறிவோம். ஏன்? நம்முடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், குடும்பத்தில் பிரிவு வரக்கூடாது என்பதற்காக பல காரியங்களை நாம் தவிர்த்து விடுவோம். ஆமேன். அதற்காக நாம் எவைகளை செய்ய முடியுமோ அவைகளை செய்கிற அவ்வளவு ரேஞ்சுக்கு போவோம். ஆமேன். ஏன்? குடும்பம் முக்கியமானது என்று நமக்கு தெரியும். ஆமேன். குடும்பத்தை நாம் இழந்தால் நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடுவோம், நிம்மதியை இழந்து விடுவோம், நடைப்பிணமாக மாறிவிடுவோம். ஆமேன். ஆமேன். அதை தேவன் விரும்புவது இல்லை. அதனால தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஆழமாக உணர்த்துகிறார், கண்டிக்கிறார். ஆமேன். சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறார். காரணம், அவர் அவ்வளவு அக்கறையாக இருக்கிறார். ஆனா இவைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம் அவர் மேல அன்பு வைத்தாத்தான் இவைகளை நாம் செய்ய முடியும். ஆமேன். நாம் அவரை நேசித்தால் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தை நேசிப்போம். ஆமேன். எப்பொழுது அவரை நாம் நேசிக்காமல் விடுகிறோமோ குடும்பத்தை நான் நேசிக்க மாட்டோம். ஆமேன். அது இயற்கையானது. அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கலாத்தியர் 2:20 வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். இப்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இனி நான் வாழுகிறது கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன். ஏன் பிழைத்திருக்கிறேன்? என் மேல அன்பு கூர்ந்து எனக்காக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அதனால நான் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் அவருக்காக பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார். அதனால நம்முடைய வாழ்க்கை மாறினது. இப்பொழுது நான் எனக்காக பிழைக்கவில்லை. நான் அந்த மாம்சத்தில், சரீரத்தில் ஏன் வாழுகிறேன் என்றா, எனக்காக ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழுகிறேன். ஆமென். இப்பொழுது நமக்காக வாழுகிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, நமக்காக வாழுகிற வாழ்க்கை அல்ல, அவருக்காக வாழுகிற வாழ்க்கை. ஆமென். அவருக்காக வாழுகிற வாழ்க்கை. யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் போது, நம்மேலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கினவர். ஆமென். அவருக்காக நாம் வாழ வேண்டும். ஆமென். நம்மேலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றிவிட்டார். இப்பொழுது அவருக்காக நாம் வாழ வேண்டும். ஆமென். அப்ப என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்பதுதான் ஆண்டவருடைய அவருடைய அழைப்பாக இருக்கிறது. ஆமென். அன்பில் நிலைத்திருக்கிறது கிரியையிலே நாம் செய்யப்பட வேண்டும். ஆமென். என்ன ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 44 46 மட்டும் வாசிப்போம். ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால்
என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். பாருங்க, அவள் தன்னுடைய அன்பை செயலை காண்பிக்கிறார். அவளுடைய பாவம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தையாலை மன்னித்தது உண்டு. ஆனால் அந்த மன்னிப்பை பெற்றவள் அமைதியாக இருந்து விடவில்லை. ஆமென். அவள் அந்த அன்புக்கு திரும்ப தன்னுடைய அன்பை என்ன செய்கிறாள்? கொடுக்கிறவளாக இருக்கிறாள். இவ்வளவு வெளியேற பெற்ற மன்னிப்பை பெற்ற நான் இந்த மன்னித்த அந்த ஆண்டவரை நான் நேசிக்க வேண்டும், ஆமென் என்று வெளியேற பெற்ற தன்னுடைய பொருளை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கிறாள். அவளை அவர் மேல ஊற்றி அந்த தன்னுடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். நாம் அன்பை சில வேளையில் ஆராதனையில் விளங்க பண்ணுவோம். நல்ல காரியம். நம்முடைய இருதயத்தில் இருந்து நாம் ஆராதிப்போமாக இருந்தால் நிச்சயமாகவே தேவன் அந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்வார். ஆனால் அந்த ஆராதனையோட நாம் நின்றுவிடக்கூடாது. செயலை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். செயலை அவள் வெளியேறப்பட்ட காரியத்தை தன் தேவனுக்காக என்ன செய்கிறாள்? அர்ப்பணிக்கிறாள். ஆமென். தியாகம் பண்ணுகிறாள். ஆமென். செயலை காண்பிக்கிறாள். ஆமென். தன்னுடைய மகிமையை கூட என்ன செய்கிறாள்? திறந்து தன்னுடைய முடியினால அவருடைய பாதங்களை அவள் துடைக்கிறாள். ஆமென். தன்னை தாழ்த்துகிறாள். தேவனை ஆராதிக்கிறதுக்காக, தேவனை நேசிக்கிறதுக்காக எவ்வளவு இறங்கி பாதத்துக்கு அடியில் போக முடியுமோ அவ்வளவுத்துக்கு இறங்கி பாதத்துக்கு அடியில் போய் தன்னோட மகிமையான கூந்தல்னால அவட பாதத்தை துடைத்து ஊழியம் செய்து கண்ணீரால நினைக்கிறாள். ஆமென். தேவனுடைய இருதயம் அவ்வளவுத்துக்கு அவள் மேல பாசம் இறங்கி இருக்கும். ஆமென். அவளை பார்த்து அவள் திரும்ப நன்றி உள்ளவளாக இருக்கிறாளே. ஆமென். நன்றி கடனாக திரும்ப எனக்கு கொடுக்கிறாளே, தன்னை அர்ப்பணிக்கிறாளே, தனக்கொண்டு ஒன்றும் சேர்க்காமல் தன்னுடைய மகிமையும் பாதத்தில் வைக்கிறாளே, தனக்கண்டு சேர்த்து வைத்ததையும் தேவோட பாதத்தில் கொண்டு வந்து தேவோட தலையில கொண்டு வந்து என்ன செய்யறாள்? ஊட்டி விட்டாளே. ஆமென். அதுதான் மெய்யான அன்பாக இருக்கிறது. ஆமென். தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்வது இலகு, ஆனா செய்வதுதான் உண்மையான நேசம். ஆமென். தேவனை உண்மையாக நாம் நேசிக்க வேண்டும். ஆமென். செயலினால அதை காண்பிக்க வேண்டும். ஆமென். செயலினால காண்பிக்க வேண்டும். இந்த ஸ்திரீ கண்ணீரால அதை காண்பிக்கிறாள். ஆமென். தேவனை அவள் நேசிக்கிறாள், தியானிக்கிறாள், அவருடைய மன்னிப்பை ருசித்திருக்கிறாள். அதனால எல்லோரும் என்னை பகைத்தார்கள், என்னை வெறுத்தார்கள், இவரே என்னை மன்னித்தார் என்கிற அந்த நன்றி உணர்வு அவளுக்குள்ள பொங்க 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 அவள்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்கிறதுக்கு அவள் முன்வருகிறாள். ஆமென். அவள்கிட்ட என்ன இருந்தாலும் கொடுத்திருப்பாள். அவள் தன்னையே கொடுக்கிறாள். தன்னுடைய பொருளை கொடுக்கிற அவளுக்கு இலகு. ஆமென். தன்னை கொடுக்கிற ஒரு மனுஷனுக்கு பொருளை கொடுக்கிறது இலகுவானது. எப்பொழுது நாம் நம்மை கொடுக்கவில்லையோ நாம் பொருளை கொடுக்க மாட்டோம். ஆமென். தன்னை கொடுப்பானாக இருந்தால் பொருள் ஒரு மதிப்பாக தெரியாது. ஆமென். இயேசுவுக்காக இதையும் கொடுக்க முன்வருவார்கள். ஆமென். அது எவ்வளவுத்துக்கு நாம் அவருடைய அன்பை பருகி இருக்கிறோமோ, எவ்வளவுத்துக்கு அவருடைய மனதுருக்கத்தை நாம் ருசித்து இருக்கிறோமோ, அந்த மன்னிப்பை ஆழத்தில் நாம் அனுபவித்து இருக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு இறங்கும். ஆமென். அவ்வளவுத்துக்கு நாம் அர்ப்பணிப்போம். ஆமென். நம்ம
அநேக தடவை தேவன் மன்னித்திருக்கிறார். ஆனா அந்த மன்னிப்பை சில வேளையில நாங்கள் மறந்து போவோம். மன்னிப்பை மறந்ததினாலதான் நாம் அவருக்கு ஊழியம் செய்வதில்லை. ஆமென். மன்னிப்பை மறந்ததினால்தான் அவருக்கு நாம் கொடுப்பதில்லை. ஆமென். நம்மை தேவன் மன்னித்து சுத்தம் பண்ணி நமக்கு ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருப்பார். ஆமென். அது தேவனுடைய கிருபை. அவர் இல்லாவிடில் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை கிடைத்திருக்காது. ஆமென். நாம் அனுபவிக்கிற இந்த பொருளாதாரமும் அவர் இல்லாவிடில் இருந்திருக்கவே வாய்ப்பில்லை. ஆமென். அவருடைய ஆலோசனை இல்லாவிடில் அநேக குடும்பங்கள் இல்லாமல் போயிருக்கு. அவர்களுக்கு நிலையான அஸ்திவாரம் இருந்திருக்காது. அலைகிறவர்களாக அலைந்து திரியுள்ளாக கண்ணீரோட கூட சாபமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறி இருக்கு. தேவன் குறுக்கிட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து நல்ல அஸ்திவாரத்தை கொடுத்து அவர்களை உயர்த்தி அழகு பார்த்து அவர்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிச்சிருப்பார். நம் ஒவ்வொருத்தரையும் அப்படித்தான் அவர் செய்திருக்கிறார். அவர் மாத்திரம் இல்லை என்றால், அவர் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை மண்ணோடு மண்ணாக போயிருக்கு. ஆமென். இல்லாட்டி எப்பவோ நாம் அலைகிறவர்களாக, பைத்தியம் பிடிக்கிறவர்களாக, நிலையற்றவர்களாக அலைந்திருப்போம். ஆனால் அவர் குறுக்கிட்டு நம்மை மன்னித்து நம்மை சேர்க்க வேண்டிய இடங்களில் சேர்த்து ஆலோசனை கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு நேராக நம்மை நடத்தி நம்மை உறுதியாக்கி நம்மை என்ன செய்கிறார்? நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஆமென். அதை அவள் நன்றாக உணர்ந்தார். ஆமென். நன்றாக உணர்ந்ததுனால அவர் ஆராதிக்காமல் அவளால் இருக்க முடியவில்லை. ஆமென். அவளுக்கு ஒன்று விளங்கினது, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போ. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் ஒருபோதும் ஒளிந்து போக மாட்டார்கள். ஆமென். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும். ஆமென். நாம் ஒரு காலத்துல உலகத்தை நேசிச்சு உலகத்தில் இருக்கிற இச்சைகள் மேல ஆசை வைத்து அதுக்கு பின்னாடி போய்கொண்டிருந்தோம். ஆமென். ஆனா தேவன் ஒரு நாள் குறுக்கிட்டு அந்த அழிந்து போற ஆசைகள் இச்சைகள் மேல பற்றுதல் பண்ணாதபடிக்கு நம்ம அவைகள் இருந்து பிரித்து எடுத்து கொண்டு வந்து நல்ல ஒரு தோட்டத்துல நம்மை கொண்டு வந்து விட்டு விட்டார். ஆமென். ஒரு பரலோக வாசியாக மாற்றி விட்டார். ஆமென். அப்படி நம்மை செழிக்க வைத்து நம்மை நடத்துகிறார். அனுதினமும் நமக்கு நீர் பாய்ச்சுகிறார். ஆமென். ஒன்று நமக்கு விளங்கி இருக்க வேண்டும், நாம் நம்முடைய தேவனை இன்னும் அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஆமென். இந்த ஸ்திரீ அவருடைய நேசம் ஆண்டவரை ஆச்சரியப்பட வைத்தது. ஆமென். நேசம் தேவனை தொட வேண்டும். ஆமென். நம்முடைய அன்பு, அவருடைய அன்பு நம்மை தொட்டது. ஆமென். அவருடைய அன்பு ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு கோணத்தில் நம்மை தொட்டி இருக்கிறது. நாம் ஒவ்வொருத்தரும் அறிவோம். அவருடைய தொடுகையை நாம் அறிவோம். அதை நாம் ருசித்து இருக்கிறோம். அந்த தொடுகையை போல இந்த உலகத்தில் நாம் கண்டு பழகி நம்பின உறவாடின எந்த ஒரு மனிதனோ மனுஷியோ இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவருடைய தொடுகை வித்தியாசமான, தெய்வீகமான, எங்கேயும் கிடைக்காத ஒரு தொடுகை. ஆமென். அந்த தொடுகையை நாம் ருசித்து இருக்கிறோம். அது ஆழமான, மாறாத ஒரு தொடுகை. ஆமாம். நிரந்தரமான, நித்தியமான தொடுகை. அது உண்மையான ஒரு தொடுகை. ஆமென். அந்த தொடுகையை நாம் வாங்கி இருக்கிறோம், அனுபவித்து இருக்கிறோம். ஆமென். இப்ப அந்த தொடுகைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப நாம் அவரை தொட வேண்டும். இந்த ஸ்திரீ ஆண்டவரே சொல்வார், நான் உன்னோட வீட்டுக்குள்ள பிரவேசித்தது முதல் நீ எனக்கு தண்ணி வாக்கவில்லை, தலைக்கு எண்ணெய் வைக்கவில்லை, நீ என் பாதத்தை நீ துடைக்கவில்லை. இவர் நான் வந்தது முதல் கொண்டு என் பாதத்தை துடைக்கிறாள், கண்ணீரால நினைச்சு துடைக்கிறாள், என் தலைக்கு எண்ணெய் வாக்குறாள். நீ அதை செய்யவில்லை, ஆனால் அவள் அதை செய்தாள். ஆமென். ஆண்டவரால் வித்தியாசம் காண்பிக்க முடியும். ஆமென். நீ அதை செய்யவில்லை, ஆனால் அவள் அதை செய்தாள். நீ அதை செய்யவில்லை, அவன் அதை செய்தான். நீ அப்படி நீ கொடுக்கவில்லை, அவன் அப்படி கொடுத்தான். நீ அப்படி பிரயாசப்படவில்லை, அவன் அப்படி பிரயாசப்பட்டான். நீ அப்படி மன்னிப்பு பெற்ற நீ அவளத்துக்கு நீ உழைக்கவில்லை,
ஆனா அவள் அப்படி உழைத்தாள் எனக்காக. தேவனால சுட்டி காண்பிக்க முடியும்.